ரொம்ப நாளாக நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கிராவிங் இருந்தது. அந்த கிராவிங் பிரம்மயுகம், த ஏஜ் ஆஃப் மேட்னஸ் படம் பார்க்கவும் எனக்கு கிடச்சிச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சு, குட் ஆர் பேட் ஆர் சம்திங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ லவ் திஸ் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அந்த வனம், அந்த லேண்ட்ஸ்கேப், அதை பிரம்மாண்டமாக காட்டினது அவ்வளோ திகைப்பாக இருந்துச்சு. நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சினிமாட்டோகிராஃபி, கேமராவை கையாண்ட விதம், ஒரு பீரியாடிக் ஃபிலிம் ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்ல மூவி பண்ணியிருக்காங்க. அதை இந்த யுகத்துக்கு நம்ம எடுக்கும்போது இங்கே இருக்க டெக்னாலஜி, குறிப்பாக கேமரா பயன்படுத்தின விதத்தில் சினிமாட்டோகிராஃபி இருக்குல்ல, அதுவும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப 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 ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். வழக்கமாக இந்த மாதிரி மூவி எடுக்கும்போது ஒரு மித்தை பேஸாக வச்சு ஒரு மூவி பண்ணும்போது அதோட கதை, அந்த மித்தோட கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் அது கொஞ்சம் மிஸ்ஸு. பட் அது நம்ம படம் பார்க்குறப்ப எனக்கு சுத்தமாக தோணலை. அது இல்லைனா கூட, லைக் கதை இல்லைனா கூட ஒரு சினிமா சுவாரஸ்யமாக திகிலாக நம்மளை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. நான் இந்த படத்தை பார்த்து ரொம்ப பயந்தேன். என்னை நல்லா பயமுறுத்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தில் யட்சியோட சீன், ஃபஸ்ட்டு சீன், இன்னும் சொல்லப்போனால் படத்தில் நம்மளை திகில் காட்டக்கூடிய ஃபஸ்ட்டு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று, யட்சியை இன்னும் கொஞ்சம் கதைகளில் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இந்த படத்தை ஷார்ட் பை ஷார்ட்டாக, இன்ச் பை இன்ச்சாக ரசிக்கிறதுக்கு அதோட ஆர்ட் ஒர்க் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், அவங்களோட கேரக்டர் எவால்வ் இருக்குல்ல, அது சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் பாணனா நடித்த அர்ஜுன் அசோகன், அவங்களோட எவால்வ், அவங்க சாதுவாக இருந்து அவங்க அடுத்து எந்த பரிணாமத்துக்கு போகிறாங்க அப்படின்ற கேரக்டர் பரிணாமம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி இந்த படத்தில் இருக்க நடிகர்கள் இந்த கதையை கன்வே பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த கதையில் வர அந்த வனம், அந்த இயற்கையோட அந்த காட்சி பிரம்மாண்டம், அருவியில் காட்டின பிரம்மாண்டம், அதோடு சேர்த்து கடவுள் இல்லை மத விஷயங்கள் இல்லை இந்த மேஜிக், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது திரைக்கதைக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா வழக்கமாக திரைக்கதையை கெடுக்கிற மாதிரி தான் சில சீன்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன், ஒரு சின்ன நோட்டேஷன் கூட இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையாக திரைக்கதைக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அது எல்லாமே சம்மரைஸ் பண்ணி சொல்லணுன்னா, பிரம்மயுகத்துக்கு அதோட திகிலான சுவாரஸ்யம் குறையாத திரைக்கதை, அந்த திரைக்கதையை நம்மளுக்கு எடுத்து சொல்ல ஹெல்ப் பண்ண சினிமாட்டோகிராஃபி அண்டு அதை கன்வே பண்ண ஆக்டர்ஸ் அண்ட் பாணனோட கண்ணு, இதெல்லாம் சேர்த்து இந்த படத்தை நீங்காத ஒரு சூப்பர் இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு.